IPL 2025க்கான மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் என்னவா இருக்குது அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் என்னவா இருக்குது அப்படிங்கிற பற்றின வீடியோ அப்லோட் பண்ணி வச்சு அதை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இதேமாதிரி சூப்பரான கிரிக்கெட் அப்டேட்லாம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவலை பார்க்கறதுக்கு முன்னாடி சில ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ராக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஹால்ஃப் ஆஃப் த சீசனில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் பாதி சீசன் பும்ரா இல்லாமல் தான் மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ணி ஆகணும். மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக டீமுக்கு அமையும் அப்படிங்கிறதுல நோ டவுட் அபவுட் இட். ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்கு பேட்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ பேட்டிங் தரமாக இருக்கிறாங்க. பட் ஆனால் பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. அது முக்கியமாக டெட் பவுலிங்கில் ரொம்ப தடுமாற்றத்தில் தான் பார்த்தீங்கன்னா டீம் இருக்குது. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதனால ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் டெட் பவுலிங்கில் சூப்பராக பவுலிங் போடுவார். ஸோ தீபக் சஹரும் ட்ரெண்ட் போல்ட்டும் டெட் பவுலிங்கில் அவ்வளோ அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம வெயிட் தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ பிளேயிங் லெவலில் பார்த்துருவோம். ஸோ ரோஹித் சர்மா, கில்டன், ஸ்கை, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, சாட்னர், நமன்தீர், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், கரண் சர்மா. இம்பாக்ட் பிளேயராக எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் ராவின்ஸ் மின்ஸை தான் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. இந்த பிளேயிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கேப்டன் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. மேபி ரோஹித் சர்மா பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் சூரியகுமார் யாதவ் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக ஐடியாவே கிடையாது. யார் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மேபி ஏதாச்சும் புது ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதான் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவலில் இருக்க போகுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. டெட் பவுலிங் ஆப்ஷன். டெட் பவுலிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி மேட்ச் லூஸ் பண்ணால் டெட் பவுலிங்கால தான் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு காரணத்தாலேயும் மேட்ச் லூஸ் பண்ண முடியாது. பேட்டிங்கும் நல்லா இருக்குது, பவர் பிளே பவுலிங் நல்லா இருக்குது, ஸ்பின் அட்டாக்கும் சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே டிக். பட் ஆனால் டெட் பவுலிங் ஆப்ஷன் மட்டும் தான் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாதிரி சூப்பரான கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு ஆர்சிபியோட பிளேயிங் லெவல் வரப்போது மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.